எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அந்த முதல்வர் சீட்டில் எங்கள் விஜய் சாரை பார்த்தது அந்த நேரம் அந்த பரவசத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பாட்டை ஆமாம், அது பாட்டு சினிமையை தொடர்ந்து தமிழகம் வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் தான் இந்த கோட்டையில் இருந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லோரும் கலைத்துறையிலிருந்து தான் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது சொல்லும்போதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே நெருங்கி பழகினவங்க, நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ எங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆன அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கி முழு மனசோட தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக முழு மனசு எல்லோரும் வந்து வாழ்த்து வந்தோம். எங்கள் தலைவர் செல்வமணி சார் வெளிநாடு இருக்கிறதுனால அவர் இன்றைக்கி நேரம் வர முடியல. அவர் வர ஒரு வாரம் ஆகும். ரொம்ப லேட்டாயிருமே, வாழ்த்துறது வந்து ரொம்ப தாமதிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வாழ்த்தினோம். அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டது நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னாரு. இந்த திரையுலகுக்கு நிறைய செய்ய அவர் காத்திருக்கிறாங்கிற அந்த ஒரு அக்கறை எங்களுக்கு தெரிஞ்சு, அதே நேரத்தில் எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. ஏன்னா இப்போ தான் பதவி ஏற்றிருக்கிறாரு, எங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. ஆனால் கோரிக்கை நிறைய இருக்குது, அது இப்போதைக்கு வேணால் அவருக்கு டைம் கொடுக்கணும். இப்போ தான் ஆட்சியில் வந்து சீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் வந்து ஒரு டைம் கொடுக்கணும், கொஞ்சம் செயல்படட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோரிக்கலாம் வைப்போம். இதே தான் எம்ஜிஆருக்கும் வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கும் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்திலேயே ஆளுமைனா அது ஜெயலலிதா பற்றி சொல்கிறோம். அது மாதிரி புரட்சித் தலைவர் எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு எல்லா எதிரிலையும் வென்று சாறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். 3 பீரியட் தொடர்ந்து ஜெயிச்சு சாறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதே விமர்சனம் தான் எம்ஜிஆருக்கு வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கு வந்துச்சு, விஜயகாந்த் அவருக்கு வந்துச்சு. விஜயகாந்த் அவர்களும் தனியாக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதனால் எங்கள் திரையுலகிறது யார் வந்தாலும் முதல்ல இதை சொல்லுவாங்க, கூத்தாடிம்பாங்க. ஆனால் அந்த கூத்தாடிலாம் அந்த வார்த்தையை எங்களுக்கு காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருவாங்க. உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் எல்லாருடைய புகைப்படம், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடையும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய விருப்பத்துக்கு வேண்டுதலுக்கும் இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுடையும் தனிப்பட்ட முறையில் பிஸி ஷெட்யூலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. நம்ம எங்கள் பொதுவாக ஒரு தமிழ் குடிமகனாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை, அவரை கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவரது இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்போவே நடக்கலை, இப்போவே பேசலை, இப்போவே ஓடலைங்கிறது இந்த விமர்சனம் வைக்க வேணாம். கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் விமர்சனம் வைக்கணும். அந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுப்போம். நல்லாட்சி நடத்துவாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. கூத்தாடி சிவனே கூத்தாடி தான் சார், சிவனே கூத்தாடி தான். இன்னைக்கு அந்த உலகத்தை இயக்குறது அவர் தான். நடராஜர் அவரும் கூத்தாடி தான். என்ன நடராஜர் இன்னைக்கு அவரும் ஒரு நாட்டியம் ஆடுறவர் தான். அதனால் கூத்தாடிங்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் கூத்தாடி சொன்னாலும் சரி, அந்த கூத்தாடி வார்த்தை எங்கள் கலைஞர்களுக்கு ஒரு ரொம்ப கௌரவமான வார்த்தை. நீங்கள் சொல்லிட்டே இருக்க போட்டட்டும் அதை பற்றி